உங்களுடைய உணவை நீங்கள் விற்கக்கூடாது. ஆனாலும் அதுதான் வாழ்க்கை என்று ஆகிவிட்டது. ஷைத்தான்களுடைய வழிமுறை உணவுக்கு விலை பேசி உணவை விலைக்கு கொடுப்பது ஷைத்தான்களுடைய வழிமுறை. இறைவனுடைய அருளோ உங்களுக்கு தடுக்கப்பட்டதாக இல்லை. உங்களை படைத்தவன் உங்களை வாழ்விக்கவும் பொறுப்பேற்றுக் கொண்டவனாக இருக்க வேண்டும். அவன் அந்த பொறுப்பிலிருந்து விலகவில்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணவு உங்களுக்கு தடுக்கப்படுகின்றது. பின்னர் அது மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்யப்படுகிறது. உங்களுக்கு 2ஆம் தர 3ஆம் தர உணவு அளிக்கப்படுகின்றது. முதல் தர உணவு உங்கள் நாட்டில் உங்களுக்கு கிடையாது, மற்றவர்களுக்கு. இதனை நீங்கள் ஏன் அனுமதித்தீர்கள்? இதற்காக கொடி தூக்கச் சொல்லவில்லை, போராட்டங்கள் சொல்லவில்லை. ரோடுகளில் அலைந்து அந்த போராட்டங்கள் மேற்கொள்ளக்கூடாது. இறைவனோடு இணைந்து விடுங்கள். இறைவனுக்கு நிகராக உங்களுக்கு உதவி புரிவன் எவனும் இல்லை. அந்த எண்ணம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் இறைவன் ஒருவனை தவிர இல்லை, அல்லாஹ் என்பதுடைய பொருள். உன்னை தவிர கும்பிடுவதற்கு வழி இல்லை என்பதுடைய பொருள் அல்லாஹ். ஒவ்வொன்றும் நீங்கள் இறைவனை கும்பிட வேண்டும். கும்பிடுவதற்கு உன்னை தவிர கதி கிடையாது என்பதனுடைய பொருள் அல்லாஹ். அல்லாஹ் என்பதனுடைய பொருள் உன்னை தவிர எங்களுக்கு கதி கிடையாது. அந்த உன்னை தவிர என்பது நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் பேசுகின்றீர்கள். யார் உங்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கின்றானோ அவனிடம் பேசுகின்றீர்கள், உன்னை தவிர எனக்கு கதி கிடையாது என்பதை. அப்படியானால் நீங்கள் இந்த உலகத்தில் போராட்டம் நடத்துவதோ, தெரு போராட்டங்கள் நடத்துவதோ, நாய்களை போன்று அலைவதோ ரோடுகளில் கூடாது. உங்களுடைய வீடுகளில் நீங்கள் உங்களுடைய அழகான வாழ்க்கையை வாழ்ந்து வாருங்கள். அங்கு உங்களுக்கு உணவு தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நான் அமைப்பேன். உணவு மிதமின்றி ஆகிவிட்டது, பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாசற்படிகளில் கொட்டி கிடக்கும், அவ்வளவும். அதில் புழுப்புத்தாது, அது கெட்டுப்போகாது. உங்களுக்காக வேண்டி சீதோஷ்ண நிலையும் மாறும். எந்த சீதோஷ்ண நிலை அதை வளர்த்ததோ அந்த சீதோஷ்ண நிலை அதனை வளர்த்த அந்த நிலையில் பாதுகாக்க முடியும் என்பதை அறியுங்கள். இறைவனுக்கு முடியுமா முடியாதா? ஃப்ரிட்ஜ் வேணுமா அதை வைக்கிறதுக்கு? இன்றைக்கி நான் வச்சுட்டு இருக்கலாம், அதுக்குள்ளே வைக்கும்போது என் இறைவனை என்னை மன்னித்து விடு. வெளிப்புற சூழ்நிலையில் இதைவிட அழகாக உன்னால் வைத்திருக்க முடியும். மலைப்பிரதேசங்களுக்குரிய அந்த உணவுகள் கெட்டுப்போகாது. பூமிக்கு வந்தால், நிலப்பரப்புக்கு வந்துவிட்டால் கெட்டுப்போகும் வெப்பம். இங்கேயும் அந்த வெப்பத்தை நீக்கி அதனை பாதுகாக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு வெப்பம் தேவை என்றால் உங்களுடைய உணவை பாதுகாக்கக்கூடிய வெப்பத்தை அமைக்க மாட்டானா? கடுங்குளிரில் நீங்கள் இறந்து விடுவீர்கள், கடுமையான வெப்பத்திலும் நீங்கள் காய்ந்து சுருண்டு விடுவீர்கள் என்று இருக்கும் பொழுது உங்களை பாதுகாப்பவன் உங்களுடைய உணவுக்கு பாதுகாப்பதற்கு தன்புறத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டானா? அதற்கான சூழ்நிலை அமைப்பதற்காக வேண்டி உங்களுடைய அறிவை நீங்கள் மெச்சிக் கொடுப்பது காரணமாக இறைவனுடைய அந்த அருள் கிடப்பில் கிடைக்கிறது. என் இறைவனே, உன்னை தவிர கதி இல்லை, அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துங்கள். முஸ்லீம்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அல்லாஹ் அல்லை, அவர்கள் அல்லாஹ் சாமியை கும்பிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஒரு கட்டளத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கும் பொழுது நீங்கள் கும்பிடுவதை இறைவன் பார்க்கின்றான். கும்பிடுதல் என்பது மனம் சம்பந்தப்பட்டதா, உடல் சம்பந்தப்பட்டதா? உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த உணர்வு கும்பிடுதலா, அல்லது என் உடலை கொண்டு கைகால்களை நான் துவா கேட்பதும் கையெழுத்து கும்பிடுவதும் இதை பார்க்கின்றானா, உள்ளத்தை கவனிக்கின்றானா? இறைவன் உள்ளத்தை கவனிப்பான், உங்களுடைய நடிப்பை அவன் கவனிப்பதில்லை. நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்கின்றீர்கள். உங்களுடைய உடல் அவனுக்கு தேவையில்லை, அவனுக்கு தேவையான உள்ளம்தான். சாதாரணமாக நமக்குள்ளேயே அவன் மனசு எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லுவோம். 2 பேரும் வாழ்ந்துட்டுருக்காங்க, ஏதோ வாழ்ந்துட்டுருக்காங்க, மனசு பொருத்தமாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லுவோம், வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லுவோம். இங்கே மனக்கசப்பு நீங்களாக மட்டும்தான் வாழ்க்கையை தவிர, மனக்கசப்பு வச்சுக்கிட்டு எவ்வளோ தான் நீங்கள் அரண்மனைகளில் வாழ்ந்தாலும் சரி, அது பிணக்காட்டுக்கு சமமானது. எப்படி நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை? பொருள் அடிப்படையிலாக, உருவத்தின் அடிப்படையிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நிச்சயமாக அது மன வாழ்க்கை அல்ல. மனம் பொருத்தத்தோடு நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை விரும்புங்கள். அங்கு இறைவன் உங்களுக்காக தன் புறமிருந்துள்ள ஆசீர்வாதங்களை அமைத்திருக்கின்றான். அதனை தெய்வ இல்லமாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். தெய்வ உள்ளமாக முதலில் கருதுங்கள், பின்னர் அதனை நான் இல்லமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புங்கள். அந்த விருப்பத்தில் உங்களுடைய இறைவனோடு நீங்கள் தொடர்பு கொண்டு விட்டீர்கள். பின்னர் அந்த விருப்பத்தில் வாழும்பொழுது இது உண்மைதான் என்பதை விளக்கக்கூடிய உங்கள் முன்பாக பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இறைவன் உண்மையாளர் என்பதற்கான சாட்சியங்கள். அதனை நீங்கள் பொறாமை கொள்ளும் பொழுது உங்களுக்கு நீங்கள் எதனை விரும்பினீர்களோ அதனை அடித்து விட்டீர்கள். அதற்கப்பாலும்
எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்ற இறைவனுடைய அந்த உணர்வுகள் ஒவ்வொரு மூச்சிலும் சச்செய்தியாக இறங்கிக் கொண்டிருக்க நான் பலவற்றை நம்பி ஏற்றுக்கொள்கின்றேன், சிலவற்றை நான் புறக்கணித்து விடுகின்றேன், சிலவற்றை பற்றி நான் பராமுகமாகவும் ஆகிவிடுகின்றேன் கவனக்குறைவின் காரணமாக. இவ்வளவுக்கும் மீறி சில விஷயங்களை நான் உள்ளத்தில் இருப்பதை வேண்டும் என்று விரும்பும் பொழுது அதில் பலவற்றை நிராகரிக்கின்றேன் பொறாமை கொள்வதன் காரணமாக. இன்னும் அது சில பாக்கி இருக்கின்றன, அதில் நான் மற்றவர்களை குறித்து கவனிக்காத காரணமாக அந்த பொறாமை குணம் நீக்கப்பட்ட நிலையில் சில ஒட்டி கொண்டிருக்கின்றன. அது உங்களுக்கு நம்பிக்கையாக மாறுகிறது. அந்த நம்பிக்கைக்கு இறைவனுடைய உத்தரவாதம், நிச்சயமாக அதனுடைய பலன்களை அனுபவிப்பீர்கள். இப்பொழுது துன்பங்களோடு ஒரு சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். துன்பங்கள் நீங்கள் சம்பாதித்தது. இறைவனுடைய அருளை தொடாமல் அதை பாழாக்காமல் எந்த அளவுக்கு பாக்கி இருக்கின்றதோ அதில் உள்ள நம்பிக்கைக்கு ஒரு சுகமும் இருக்கின்றது. துன்பத்தோடு கூடிய இன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். துன்பம் நீங்க வேண்டும். உங்களுடைய உருவங்களை நீக்குங்கள், உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உள்ளத்தில் உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் இடையே என்ன உறவு இருக்கின்றதோ அந்த உறவுக்கு அப்பால் எதுவும் இருக்கக்கூடாது அங்கு. அப்படி இருந்தால் பொறாமை தீர்விடும். எனக்கு வேண்டும், பிறருக்கும் வேண்டும், எனக்கும் வேண்டும், பிறருக்கும் வேண்டும் என்று சொல்லி பழக வேண்டும். பிறருக்கும் வேண்டும், எனக்கும் வேண்டும், அவையெல்லாம் அத்தாட்சிகள். நிச்சயமாக அவர்கள் சம்பாதிக்கவில்லை. எந்த ஒரு நன்மையும் அவரிடம் இருக்கும் பொழுது அவர்கள் சம்பாதிக்கவில்லை, அவர்களை வந்தடைந்தது அது. உங்களுடைய வியாபாரங்கள் நீங்கள் போகும்பொழுது இன்றைக்கி நான் இவ்வளவு சம்பாதிப்பேன்னு சொல்லிட்டு போக முடியாது. கூடவும் செய்யும், குறையவும் செய்யும். அப்படியானால் நீங்கள் சம்பாதிச்சிங்களா, அது உங்களை வந்தடைந்ததா? தெளிவு வேண்டும். நல்ல உணவு சாப்பிட்டா தெளிவு கிடைக்கும். உணவு பிறருக்கு கொடுத்து சாப்பிடும்பொழுது தெளிவு, அந்த உணர்வு கிடைக்கும். இப்பொழுது இறைவனுடைய நெருக்கம் கிடைக்கும். அந்த உணவை எனக்கு மட்டும்தான் என்று சாப்பிடும் பொழுது நிச்சயமாக இல்லை. உணவுக்கு செலவு செய்வதை போன்று நீங்கள் எதற்கும் செலவு செய்யாதீர்கள். முக்கியத்துவம் கொடுங்கள். உணவை செலவு செய்யுங்கள். உணவுக்கு செலவு செய்யுங்கள் என்று கூறவில்லை, உணவை செலவு செய்யுங்கள். எந்த அளவுக்கும் நான் அதற்காக என்னுடைய சம்பாத்தியத்தில் கொடுக்க முடியும்? நன்மைக்காகவே. அது நன்மையாகத்தான் முடியும், தீமையாக முடியாது. உணவு என்பது இறைவனுடைய படைப்பு. மனிதர்களுக்காக இறைவனுடைய படைப்பு, பசிக்காக இறைவனுடைய படைப்பு, தரித்திரம் நீங்குவதற்காக இறைவனுடைய படைப்பு. ஒருவருடைய தரித்திரத்தை நான் நீக்கும் பொழுது, நல்ல உணவை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கேடு வந்துடுமா? அப்படியே இறைவன் தீர்ப்பு செய்வான்? நிச்சயமாக இல்லை. ஆக என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுகத்திற்கு நான் பிறருக்கும் அதே சுகத்தை நான் தேடுகின்றேன், அவ்வளவுதான். அந்த சுகத்தை தேடும் பொழுது முன்ன பின்ன ஆகலாம். முதல்ல அவங்களுக்கு வரலாம், பிறகு உங்களுக்கு வரலாம். அவர்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பொறாமையை கைவிடுங்கள். அப்படியானால் முற்கூட்டியே நீங்கள் உங்களை பற்றி தெளிவாக இருங்கள். பொறாமை வேண்டாம் இறைவனே என்று தெளிவாக இருங்கள். உங்களுடைய உணவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தரமானதாக இருக்க வேண்டும். முதல் தரம் என்னவென்றால் பூமியிலிருந்து விளையக்கூடிய அந்த உணவு முதல் தரம். தெளிவாக அறிய வேண்டும். ஊர் மக்களையும் உலக மக்களையும் பின்பற்றாதீர்கள். சத்தியத்தை உங்களை உள்ளத்தில் எது நன்மையாக இருக்கின்றதோ, உண்மையாக இருக்கின்றதோ அதனை பின்பற்றுங்கள். பூமியிலிருந்து ஒரு செடி வளர்கிறது. அது பூமியின் சாரத்தை உறிஞ்சி வளர்கிறது. தண்ணீருடன் கலக்கும் பொழுது அதனுடைய சாரம் வெளிப்படுகின்றது. தண்ணீர் சேர்த்தா சாரம் எடுக்க முடியும். அப்படி தண்ணீரிலிருந்து அந்த சாரம் வெளிப்படுகின்றது. அந்த சாரத்திலிருந்து ஒரு தாவரம் வளர்கிறது. இது க்ரூட் எனர்ஜி. முதல் சக்தி உறிஞ்சப்படுகின்றது. இதனை நீங்கள் உங்களுடைய உடல் அமைப்புக்காக தண்ணீர் குடிக்கிறோம். அந்த தண்ணீரானது நிலத்தினுடைய சக்தியை எடுத்துக்கொண்டு என்னுடைய உடல் அமைப்புக்கான ஒரு வளர்ச்சியை, உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த முதல் தரமான சக்தி, க்ரூட் எனர்ஜி. இந்த எனர்ஜி இதை அனிமல்ஸ் சாப்பிடுது. அனிமல்ஸ் சாப்பிடும் பொழுது ரெண்டாவது ஃபில்ட்ரேட் இன்னும் கொஞ்சம் பியூரிஃபை ஆகுது அந்த டைஜஷனில். அது உங்களுக்கு மாமிசமாக, மீட் அண்ட் போன்ஸாக மாறுது. மனிதன் அந்த மீட் அண்ட் போன்ஸை சாப்பிடும் பொழுது இன்னும் ஃபர்தர் டைஜஷன் பியூரிஃபிகேஷனில் அது உண்மையான முழுமையான மனசுக்கு ஊட்டமளிக்கக்கூடிய சக்தியாக மாறும். 3 விதத்தில் உங்களுக்கு சக்திகள் உருவாக்கப்படுகின்றன, ஒன்றன் பின் ஒன்றாக. உங்களை கேட்கும் பொழுது படைக்கப்பட்ட உயிரினங்களிலேயே மிக உயர்வான படைப்பு எது? இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? போய் டெஸ்ட் பண்ணலை,
யாரும் சொல்லி படிச்சுட்டு பேசலை. ஒவ்வொருத்தருடைய மனதிலும் இந்த நியாயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. படைப்பினங்களிலேயே மிக உயர்வான படைப்பினம் மனித இனம். தாவர இனம், விலங்கினம், மனித இனம் ஒரு பொதுவாக நாம் பிரித்து கொண்டால் எது பெரிது, உயர்வானது எது? தாவர இனமா, விலங்கினமா, மனித இனமா? மனதின் தெளிவின் மீது இருக்க வேண்டும். எவன் சொல்லையும் கேட்கக்கூடாது. தெளிவான மனம் இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த மனதிற்கு எது சத்தியமோ அது மட்டும்தான். ஊருலகம் பூராவும் விலங்கினம் சொன்னாலும் சரி, மனதில் என்ன இருக்கின்றது அதை சொல்லி பழக வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும். மனித இனம் மிகவும் பெரிது. ஆக வாழ்வதற்கு தகுதியானது எது? மனித இனம். மற்றவை அனைத்தும் நமக்கு கீழானவை, உணவு உட்பட நமக்கு பயன்படக்கூடியவை. இதனை ஏற்க வேண்டும். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன், சாப்பிடுங்க, தப்பில்லை. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வர சொல்லாதீங்க. அவங்களுடைய எனர்ஜி தேர்ட் ஃபில்ட்ரேட், பரிசுத்தமாக ஆக்கப்பட்ட அந்த ஒரு சக்தியானது. முதலாவது மண்ணிலிருந்து சக்தியை எடுத்து தாவரங்கள் வருகின்றன. பிறகு அந்த தாவரங்களை உட்கொள்ளக்கூடிய தாவர வகை பிராணிகள் அந்த சக்தியை மீண்டும் பிரித்து அதனுடைய மாமிசமாக இருக்கின்றது. பிறகு அதனை மனிதன் சாப்பிடும் பொழுது இன்னொரு ஃபர்தர் பியூரிஃபிகேஷன், தேர்ட் கிரேட் எனர்ஜி, ஃபைனல் எனர்ஜி, மனசுக்குரிய அந்த ஊட்டமாக அமையும். தண்ணீர் உங்களுடைய உடல் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி தாவரம் வளருதோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் தண்ணீர். அது எனக்காக உடல் அமைப்பு கொடுத்திருக்கின்றது. அது அசையாது. அதுக்கு உயிரோட்டம் வேண்டும், அதை இயக்கக்கூடிய ஒரு சக்தி வேண்டும். அந்த தாவரத்தை நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு தாவரம் உங்களுக்கு மூளையையும் கொண்டு வருகின்றது, இயக்கக்கூடிய சக்தி. தண்ணீர் எனக்கு உடல் அமைப்பை கொடுக்கின்றது. அது தாவரமாகத்தான் இருக்கும், அசையாது. விலங்கினங்கள் அதை சாப்பிடுகின்றன, நாமும் தாவரங்களை சாப்பிடுகின்றோம். அது மூளையை உருவாக்குகின்றது, இயக்கங்கள் ஆரம்பிக்கின்றன. தாவர வகை பிராணிகள் அவற்றை உட்கொண்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மாபெரும் சக்தியானது மனமாக, மனதிற்கு ஊட்டமாக அமைகின்றது. அதனை நாம் சாப்பிடும் பொழுது என் மனம் அது மூளையின் மீது ஆட்சி அதிகாரம் கொண்டதாக இருக்கின்றது. ஆக உயர்வான சக்தி. வாகனங்கள் ஓடுகின்றன, அதற்குரிய சக்தி வேறு, பெட்ரோல் சக்தி. உங்களுக்கு ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறீங்க, அதுக்குரிய சக்தி இன்னும் பியூரிஃபையர் சக்தி. ராக்கெட்டில் போனீங்கன்னு சொன்னால் இன்னும் பியூரிஃபையர் சக்தி. அப்படியானால் உயர்ந்த மனித இனத்திற்கு இந்த பூமியிலிருந்து தான் சக்தி என்றால் அதனை பிரித்திருக்கக்கூடிய அந்தந்த உயிரினங்களில் இருக்கக்கூடிய ஒன்று இறுதியாக தாவர உணவு சாப்பிடக்கூடிய அந்த விலங்கினங்கள் தாவரத்தை உட்கொண்டு அதனுடைய அடுத்த சக்திக்கு மாறி இருக்கின்றது. அந்த மாமிசத்தை சாப்பிடும் பொழுது புதிய அடுத்த ஃபில்ட்ரேட், ஃபைனல் எனர்ஜி மனமாக மாறுகின்றது, மனதுக்கு ஊட்டம் கிடைக்கின்றது. இதனை ஏற்றுக்கொள்வதும் விட்டுவிடுவதும் உங்களுடைய மனசாட்சியத்திற்கு நீங்கள் சாதகமாக இருக்கின்றீர்களா அல்லது ஊருலகத்துக்கு நீங்கள் சாதகமாக இருக்கின்றீர்களா என்பது. ஊருலகம் எனக்கு முக்கியம் என்றால் மனசாட்சியத்தை விட வேண்டும். மனசாட்சியத்தை எப்பொழுது விட்டோமோ நமக்கு தொடர்பாகிவிடும். நீங்கள் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அசைவம் சாப்பிடக்கூடாது. நான் கூறுகின்றேன், ஆன்மீகத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அசைவத்தை சாப்பிட்டால் தான் ஒன்று. ஒருவர் ஒரு கருத்து சொல்லும் பொழுது சத்தியத்தை கொண்டு அடுத்த கருத்தை பேசுவதற்கு நியாயமான விளக்கங்களோடு இருந்தால் பேச வேண்டும், அப்படி என்றால் பேசக்கூடாது. இந்த ஒரு வகையை கொண்டு உங்களுடைய மனம் மூளையை அது தன்னுடைய அதிகாரத்தில் வைத்திருக்கும். உங்களிடம் கேட்கின்றேன், இப்பொழுது மூளை என்ன சொல்கிறதோ அதன்படி நீங்கள் இயங்க வேண்டுமா, மனம் என்ன சொல்கிறதோ அதற்கு மூளை கட்டுப்பட வேண்டுமா? மிருகங்கள் எல்லாம் என்னென்ன தேவையோ அடித்து சாப்பிட்டு கொண்டிருக்கும், அவ்வளவுதான். மனம் என்ற ஒன்று மனிதனுக்கு மட்டும்தான் அது கூறும் இதனை செய்யலாம் இதனை செய்யக்கூடாது என்று. காரண காரியங்களோடு தெளிவான மனநிலையோடு. இந்த காரண காரியங்களும் தெளிவான மனநிலையும் நமக்கு வேண்டுமென்றால் இறைவனை நம்புங்கள், இறைவனுடைய வாக்குகளை நம்புங்கள். மனிதர்களுடைய பேச்சுக்களையும் கூக்குகளையும் ஒரு காலம் நம்பாதீர்கள், அவர்களுக்கே விரோதிகள். தெளிவான மனம் வேண்டுமென்றால் பிறருக்கு உணவை கொடுங்கள், நல்ல உணவாக கொடுங்கள்.
இதுதான் குர்பானி என்பது. ஆக உயர்வான உணவு மாமிசம். அதை கொடுப்பது மிக பெரும் அன்னதானங்களில் மிக சிறந்தது மாமிசத்தை மற்றவர்களுக்கு உயர்வான அந்த சக்தியை கொடுப்பது. இது மனிதர்கள் தங்களுடைய எண்ணத்திற்கும் தங்களுடைய உணர்வுக்கும் மீறி உலக மக்களோடு கலந்திருப்பதற்காக வேண்டி நான் ஒரு பேச்சை பேசுகிறேன் என்றால், அவர்களுக்கும் எனக்கும் இடையே நெருக்கம் வேண்டும். இறை உணர்வுக்கும் சத்தியத்திற்கும் எனக்கும் இடையே நெருக்கத்தை விட ஜனரஞ்சகமான பேச்சாக இருக்க வேண்டுமே தவிர நான் தனித்து பேசினால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. இவ்விதமாக நீங்கள் செயல்படுவதிலிருந்து விலக வேண்டும். சொந்தத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி பழகுங்கள். இதுவரையில் நாம் சொந்தத்தை உபயோகப்படுத்தவில்லை. உள்ளத்தில் எது சத்தியமாக இருக்கின்றதோ அதை உபயோகப்படுத்தாமல் ஊருலகம் என்ன சொல்கின்றதோ அதனை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். தெளிவாக தனித்தனியான மனிதர்களாக உங்களை படைத்திருக்கின்றான். ஒட்டுமொத்த கூட்டாக இருக்கக்கூடிய விலங்கினங்களைப் போன்று ஒரு மந்தையாக நம்மை படைக்கவில்லை. மனிதன் தனித்தவன். நாம் மந்தைகளா தனித்தன்மை உடையவர்களா? ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவல்ஸ் தான். உங்களுடைய மனசு வந்து கேட்கணுமா இல்லையா? நான் ஒரு ஆட்டு மந்தையாக இருக்கணுமா? என்னுடைய மனம் என்ன புரிகின்றதோ அதன்படித்தான் வாழ்வேன் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டுமா? இறைவனை நம்புபவர்கள் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தனித்தனி மனிதர்களாக ஆகிவிடுங்கள். யாரொருவரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டீர்கள். குடும்பமாக வாழ்ந்தாலும் சரி, அவர்களுக்குள் இந்த பணப்பிரச்சனையின் காரணமாக துண்டு துண்டாக இருப்பாங்க. தனி குடுத்தனமாக வாழ்வார்கள். தனித்தனியே முறையே வாழ்வார்கள். கூட்டாக சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்ணால் கூட அந்த வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டால் மற்ற பேர்ட்டேருந்து பணம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே. அதுக்காகத்தான் கூட்டு. நல்ல வியாபாரமாக ஆகி அது பெரும் பணம் கிடைக்கக்கூடியதாக வரும்போது தான் மட்டும் எடுத்துக்கிட்டா என்னங்கன்னு 2 பேரும் நினைப்பாங்க. நஷ்டத்தில் பங்கு எடுத்துக்கொள்வதற்காகவும் அடுத்தவற்றில் பங்கு எடுத்துக்கொள்வதற்காகவும், லாபம் வந்தால் தனக்கு மட்டுமே அதனை எப்படி அபகரித்துக் கொள்வது என்பதற்காக மட்டும்தான் இந்த கூட்டாளித்தனம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தனித்தனியே இருப்பவர்கள் என்பதற்கான ஒரு அடையாளத்தை கூறுகின்றேன். யாரொருவரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். நான் உதவி செய்வேன் என்று கூறுவதும் சொற்ப காலத்திற்கு தான் பிறக முடியாது. ஆனால் தனக்கு வாழ்க்கை முழுமைக்கும் நான் உதவி செய்து கொள்வேன் என்று எண்ணுவார்கள். எனக்கு வேண்டும் என்று, எனக்கே வேண்டும் என்று. அப்படி ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே மனம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையை தான் வாழ்ந்தாக வேண்டுமே தவிர கூட்டாக வாழ முடியாது. ஒருவர் விட்டு கொடுத்து வாழலாம் கூட்டாக, நான் கொடுத்து வாழலாம் கூட்டாக. இறைவனுக்கு நிறைய தருவான் என்ற அந்த அடிப்படை, சத்தியத்தின் அடிப்படையை கொண்டு உணவை நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும். உங்களுடைய தரித்திரம் நீங்குவதற்காக. ஷைத்தான் பயமுறுத்துவான், உங்களுக்கே உணவில்லை என்று. இந்த தரித்திரம் காரணமாக தான் எனக்கு உணவில்லை, பிறருக்கு உணவு வேண்டாம், நான் மட்டும் சாப்பிட்டால் போதும் என்று. இன்னும் உங்கள் வீடுகளில் சமைக்கும் பொழுது அளவிட்டு சமைக்க வேண்டாம். உங்களுக்கே நீங்கள் கஞ்சத்தனம் செய்து கொண்டு சமைப்பீர்கள், இது போதும் என்று இல்லை. தாராளமாக சமையுங்கள். கண்டிப்பாக இதிலிருந்து பிறருக்கும் செல்லும். அதில் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. எனக்கு என்னை மீறி பிறருக்கும் எப்பொழுது அந்த உணவு செல்கின்றதோ அதில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதே தவிர எனக்கு மட்டும் நமக்கு கூட போதுமே, கொஞ்சம் ஜாஸ்தியாக சமைச்சா மிச்சமாயிருமே. மிச்சமாகணும். மிச்சத்தை குப்பையில் போடணும். யாருக்கு கொடுக்க முடியலன்னு சொன்னோம். இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னென்ன உணவத்தை குப்பையில் போட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிரப்பமாக இருக்கின்றது. இறைவன் கொடுத்ததை மனநிறைவோடு சாப்பிடுகின்றேன். தண்ணி மேலேந்து வருது, நமக்கு ஒரு பாத்திரம் தான் தண்ணி, அவ்வளோ கடலுக்கும் சாக்கடைக்குள்ளேயும் போகுது. அப்போ இறைவன் வந்து தப்பு பண்ணுறான்னு அர்த்தமா? உணவு தானியங்கள் வந்து நீங்கள் வந்து எடுக்கும் பொழுது, அந்த போர் அடிக்கும் பொழுது எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதிக்கு மேலே மண்ணில் கலந்துடும். இன்னும் நிலையம் பண்ணிட்டேன்னா உணவு நீங்களும் சாப்பிடும்போது நிறைய சமைங்க, ஒரு பங்கு ஜாஸ்தியாக சமைங்க. அதில் மிச்சமானதை குப்பையில் தட்டுங்க, தப்பில்லை. ஆனால் இறைவன் வசதிகளை கொடுத்துருக்கும் பொழுது அந்த உணவு அதிகமாக நான் செஞ்சு குப்பையில் போட்டால் நஷ்டம்னு பார்க்குறவன் குறைவாக வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு ஒரு எப்போ வருதோ, மனசு வருதோ, தரித்திரம் பிடிச்சி. என்ன கேடு? வசதி கொடுத்துருக்கும் போது உணவை வாங்கி தாராளமாக சாப்பிட்டுட்டு மன நிறைவோடு இறைவனுக்கு நன்றியோடு இருந்தால் தரவ மாட்டான். அப்படி கொடுத்துருக்க கொஞ்சமாக சமைச்சிக்கிட்டு அன்னைக்கு பார்த்து ருசியாக அமைஞ்சிடும் சாப்பாடு. இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிறோமே, தரித்திரம் அங்கே ஆரம்பிக்குது. எந்த நேரத்திலும் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற அந்த எண்ணம் வர, என் கேடே தரித்திரம் இறைவன் மன்னிப்பாயாக விசாலமாக்கி கொடு. உங்களுடைய எண்ணம் வேண்டும். எது சரி? குறைவாக வச்சுக்கிட்டு நிறையா கொடுத்துருக்கும்பொழுது
இல்லையேன்னு தரித்திரம் சொல்கிறீங்களே, இது இல்லைன்னு இந்த இது தரித்திரமா? நல்லா விசாலமாக ஆக்கிட்டு மனநிறைவோடு இறைவனுக்கு நான் நன்றியோடு இருக்கிறதுக்காக வேண்டி நிறைவாக சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் குப்பையில் தட்டுனேன், இது நல்லதான். இறைவன் கடலுக்குள் தண்ணீரை செலுத்தியிருக்கின்றான். ஒரு வெள்ளம் வந்து அவ்வளோ எனக்கு வேண்டிய ஒரு பாத்திரம் தான், வெள்ளக்காடு கடலுக்குள்ளே போகுது. தானியங்களை போர் அடிக்கும்போது அந்த போரில் வந்து அவ்வளோ மண்ணாக போகுது, கொஞ்சம் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் செலவு செய்கிறதும் நிறைய சமைச்சிக்கோங்க. மன நிறைவுக்காக வேண்டி இவ்வளோதான் தேவைப்படுது. மிச்சத்தை மற்ற பேர் கொடுங்க, எனக்கு குப்பையில் போடுங்க. ஆனால் கொடுத்திருக்கும்போது இத்தனோடு எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஆக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இல்லையேன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக தரித்திரம் தலைவிட்டோம். இவையெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சில கஷ்டங்கள். இந்த உணவு தூய்மையான உணவு இல்லை. அந்த உணவு உங்களுக்கு நோய்களை கொண்டு வரும், மன நிறைவு கொடுக்காது, மன உணர்வு தட்டுப்படும், தெளிவு கிடைக்காது, குழப்பங்களில் வாழ்ந்து கொண்டிருப்போம். இறுதியில் என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய தேவைகள் அனைத்தும் பாழாகும். அதன் காரணமாக என்னுடைய வாழ்க்கை இன்னும் மோசமாகும். நோய்களும் உருவாக ஆரம்பிக்கும், வறுமையும் வரும். இதிலிருந்து நீங்கள் விலக வேண்டி என்று இறைவனுடைய உணர்வின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட வேண்டும். எதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ செயல்படுத்துங்கள். எதனை ஏற்க மாட்டேன் என்று கூறுகின்றீர்களோ நிச்சயமாக உங்களுடைய உணர்வுக்கு விரோதமாகவே நீங்கள் செயல்படுகின்றீர்கள். எங்கள் இறைவனே எங்களுடைய இருதயங்களை விசாலமாக்கிக் கொடு. எங்களுடைய இறைவனே எங்களுடைய உணவின் தேவைகளை எங்களுக்கு நிரப்பமாக்கிக் கொடு. நிறைவான அந்த உணவு எனக்கு உணர்வை அளிக்கும். அந்த உணர்வு தெளிவை கொடுக்கும். அந்த தெளிவு உன்னோடு எங்களை இணைத்து வைக்கும். அந்த இணைப்பில் சந்தேகம் இருக்காது. நாளைய வாழ்க்கை எங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் ஒருபோதும் குறைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் உதவி செய்வாயாக. இன்று முதலாக எங்களுடைய தரித்திரம் நீங்கட்டும். நிச்சயமாக இறைவன் இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் இன்று முதலாக வாழ தலைப்படுங்கள். நிச்சயமாக நாம் இதை நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கடைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக. நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.